ஒரு பக்கம் பாக்கியா, இன்னொரு பக்கம் ராதிகா, இதுக்கு நடுவுல வந்து கோபி அப்படிங்கிறது வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு கதையா இருக்க போகுது. ஒருத்தருக்கு வந்து தன்னுடைய முன்னாள் காதலிய பார்க்குறாரு. இந்த நாள் காதல் கல்யாண வாழ்க்கையில வந்து காதலே இல்ல. கடமைக்காக 3 குழந்தைங்கள பெத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாரிலாம் வந்து போயிட்டுருக்கும் பொழுது, அவர் எப்படி நடந்துக்க போறாரு? அதுக்கப்புறம் எப்படிலாம் கதை போப்போது அப்படிங்கிறது வந்து, இந்த பாலச்சந்தர் படங்கள்லலாம் நம்ம முன்னாடி வந்து கேபி படங்கள்ல பார்த்த மாரி ஒரு விஷயமா இருக்க போகுதோ அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப என்னவா இருக்கு அப்படின்னா வந்து அந்த இந்த படம் ராயன் படத்துல தான் கிளைமாக்ஸ் சீன்ல, "இந்த குழந்தை வேணாம் எனக்கு" அப்படின்னு தூக்கி குடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாரி கோபிங்கிற 50 வயசு ஆள ஏதோ ஒரு கைக்குழந்த மாரி டீல் பண்றாங்க. அவருக்கு உடம்பு சரியில்ல. அவர யார் பார்த்துப்பா? அவர யார் கொஞ்சுவா? அவருக்கு யார் சோறு ஊட்டுவா? அவர சாப்பிட வச்சு யார் அழகு பார்ப்பா? யார் அவருக்கு வந்து இந்த திருஷ்டி பொட்டுலாம் வந்து கன்னத்துல வச்சு விடுவா? அப்படிங்கிற மாரி கதை போயிட்டு, இதில கொஞ்ச நாளைக்கு வந்து ராதிகா வந்து நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு, இதுக்கப்புறம் வந்து வேணாம் பாக்கியா உங்கள்ட்டயே உங்கள ஒப்படைச்சுட்டறேன் அப்படிங்கிற மாரி பாக்கியா கிட்டயும், இன்னொரு பக்கம் ஈஸ்வரி கிட்டயும், இன்னொரு பக்கம் இனியா கிட்டயுமே வந்து அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டு போயிடுறது தான் கதை அப்படின்னா, இதில என்ன லாஜிக் இருக்கு? இத பார்க்குற நமக்கு எவ்வளோ எரிச்சலா இருக்கும். இதில ஒரே நாள் ராத்திரில இனியாவும், ஈஸ்வரியும் இவர் போறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க. இங்க இருந்தா தான் அவர் சிரிக்கிறாரு. அந்த குழந்தை இங்க இருந்தா தான் சந்தோஷமா இருக்கு. கஸ்டடி பேட்டில்ல கடைசியா அப்பாட்ட இருக்கவா, அம்மாட்ட இருக்கவாங்கிறதுல அப்பாட்ட இருந்தா சந்தோஷமா இல்ல, அம்மாட்ட குடுத்து போயிரலாம் அப்படிங்கிற மாரி ஏதோ ஒரு கதையே எரிச்சல் வரக்கூடிய கதையா இருக்கு. ஸோ, இப்போ ஏற்கனவே இந்த மகாநதி சீரியலும் அப்படி தான் இருக்குது, பாக்கியலட்சுமி சீரியலும் இப்படி தான் இருக்குது. இதுக்கு பிறகு இந்த கதையை எப்படி எடுத்து போகிறாங்கிறது கேள்வி. உங்களுக்கு என்ன தோணுது? இதுக்கப்புறம் வந்து பாக்கியாவையும் கோபியும் சேர்த்து வச்சு பாக்கியா தான் உங்கள் பொண்டாட்டின்னு சொல்லிடுவாங்களாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். ஸோ, இதுக்கப்புறம் பாக்கியாவும் கோபியும் சேர்ந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே கீழே இருக்க ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் சூப்பரான எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ட்ரெஸ் ஐட்டம்கள்லாம் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.